இஸ்ரேல் மீது ஏவுகணையை ஹிஸ்புல்லா அமைப்பு வீசியதை தொடர்ந்து லெபனானில் மீண்டும் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்தியுள்ளது. ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்த தாக்குதலின் துயரம் அடங்குவதற்குள் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம். தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்ட காட்சிகள்தான் இவை. ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர் தாக்குதலை நடத்தி வந்த நிலையில் லெபனானில் திங்கட்கிழமை திடீரென இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 50 குழந்தைகள் உட்பட 558 பேர் உயிரிழந்த நிலையில் 1800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாக்குதல் அதிகரிக்கப்படும் என்றும் இஸ்ரேல் எச்சரித்து லெபனான் மக்களுக்கு குறுஞ்செய்திகளையும் அனுப்பியிருந்தது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசியுள்ளனர். அவைகள் அனைத்தையும் இஸ்ரேல் எல்லை பாதுகாப்பு குழு தகர்த்தெறிந்தது. முன்னரே எச்சரித்திருந்த நிலையில் லெபனான் தெற்கு பகுதியில் இருந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இச்சூழலில் லெபனானில் தெற்கு பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் ஆயுத தளவாடங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வராத சூழலில் தற்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலால் பதற்றம் அதிகரித்துள்ளது.